சகோதரிகள் நிறைய பேர் இந்த ஜெபத்துல இருக்கிறீங்க. உங்க மேல பொசசிவா இருந்து நீங்க சாப்பாடு போடல, நீங்க துணி எடுத்து கொடுக்கல, நீங்க அயன் பண்ணி கொடுக்கல அப்படின்னு கோபப்படுகிற கணவனாருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க அதுக்காக துக்கப்படாதீங்க. ஏன்னா நீ இந்த மாதிரி என்ன இது பண்ற, நான் உனக்கு எப்பவுமே அயன் பண்ண வேண்டியதா இருக்குது, ஏன் உனக்கு சோறு நான் கொடுத்தாதான் சாப்பிடுவியா, நீயா சோறு போட்டு சாப்பிட தெரியாதா, இப்படி சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல வாங்கி சாப்பிடுற உங்களை டிபெண்ட் பண்ற கணவனார் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான கணவனார். அவருக்கு எங்க போனாலும் சாப்பிடலாம், அவருக்கு யார் வேணாலும் துணி அயன் பண்ணி கொடுப்பாங்க. உங்களை அவர் டிபெண்டே பண்ணல, உங்களை அவர் எதிர்பார்க்காத கணவனாய் மாறிவிட்டாரானால் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல அவரே வேணா அதை பண்ணா கூட தப்பு இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, சில ஆண்களுக்கு இல்ல சில மனிதர்களுக்கு இந்த காரியத்தை தன்னப்படி செய்ய தெரியாது. யாரையாவது ஒருத்தர் அவங்க சார்ந்துதான் இருக்கணும். அப்போ உங்களை சார்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா அவங்கள அறியாமலே இன்னொருத்தரை என்ன பண்ணுவாங்க, சார்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு நீங்க அப்பா போச்சு இந்த மாதிரி பண்ணிடுவீங்க நினைக்கல அப்படின்னு பேசி எந்த பிரயோஜனமும்